கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே அருளறை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் சில வேத வசனங்களை வாசித்து தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் சங்கீதம் 5வது வாக்கியம் 6வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 27 5 6. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். அருமையான இந்த சங்கீத பாகத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது கர்த்தரை எந்த அளவுக்கு அவர் நம்பி இருக்கிறார் என்பதை இந்த வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பிரியமானவர்களே, தாவீதுக்கு வந்த அநேக விதமான ஆபத்துகளுக்கு மத்தியில் ஒரு இரட்சகரை தாவீது தேடாதபடிக்கு கர்த்தரை மாத்திரமே தேடக்கூடியவராக, கர்த்தரை மாத்திரமே நம்பக்கூடியவராக, கர்த்தரை மாத்திரமே சார்ந்து வாழக்கூடியவராக தாவீது காணப்பட்டார் என்பதற்கு இந்த வேதவசனம் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. 5ஆம் வாக்கியத்தில் சொல்லும் பொழுது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. தீங்கு நாள் என்று சொல்லும் பொழுது உலகத்திலே தாவீதுக்கு வந்த அநேக ஆபத்துகள் உண்டாயிருந்தாலும் கூட, அது எப்பேற்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் அந்த ஆபத்து நாட்களில் தம்முடைய கூடாரத்தின் மறைவிலே என்னை ஒளித்து வைக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை தாவீது விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கூட சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த வார்த்தையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அப்பேற்பட்ட நம்பிக்கைக்கு உரிய ஒரு தேவனை விசுவாசிக்கிறார் என்கிற அந்த நிச்சயம் தாவீதுக்கு இருந்தது. அது மாத்திரமல்ல, அதே வசனத்தில் சொல்லுகிறார், என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். எப்பேற்பட்ட ஆபத்தானாலும் சரி, தேவன் ஒருவரே பாதுகாக்க முடியும் என்கிற நம்பிக்கை தாவீதுக்கு இருக்கிறது. இந்த உலகத்திலே நமக்கும் பலவிதமான ஆபத்துக்கள் பெருகியிருக்கிற உலகத்திலே தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய நம்பிக்கை யாராக இருக்கிறார்? நம்முடைய தேவனாக இருக்கிற பட்சத்தில் அது மிகுந்த ஆசீர்வாதத்தை உண்டாக்கக்கூடியதாக, அதே நேரத்தில் அது நமக்கு நன்மை உண்டாக்கக்கூடியதாக அது இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. தாவீதைப் போல உள்ள விசுவாசம் நமக்கும் இருக்குமானால், தாவீதைப் போல உள்ள நம்பிக்கை நமக்கும் இருக்குமானால், நிச்சயமாக தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, நம்மை வெட்கப்படுத்துகிறவர் அல்ல. அதே வேளையில் தாவீதை காப்பாற்றின தேவன், தாவீதுக்கு நன்மை செய்த தேவன், தாவீதின் தலையை உயர்த்தின தேவன், தாவீதுக்கு நன்மையை உண்டாக்கின தேவன், இன்றைக்கு நமக்கும் அவர் ஒருவர் தான் அடைக்கலமும் பலனும் ஜீவனமாக இருக்கிறார் என்கிற அந்த நிச்சயத்தை உடையவர்களாக நாமும் வெற்றி நடை போட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆபத்து காலம் வரும்பொழுது நாம் மனிதர்களை தேடக்கூடாது, எப்போதும் தேவனை தேடக்கூடியதாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் தேவன் ஒருவரே நம்மை விட்டு விலகாதவராக, நம்மை கைவிடாதவராக, நமக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட வல்லமை தேவனாகிய கர்த்தரை நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், சார்ந்து கொள்ள வேண்டும். அவரை மாத்திரமே நம்முடைய நம்பிக்கையாக நாம் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தை தான் தேவன் இன்றைக்கு நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். தாவீதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த நம்பிக்கையை நம்மிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே தாவீதைப் போல விசுவாசத்திலே உறுதியாக, பாடுகளோ நெருக்கங்களோ உபத்திரங்களோ வரும்பொழுது கர்த்தரை சார்ந்து நிற்கக்கூடியவர்களாக, தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடாதபடிக்கு நமக்கு சகாயம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதிலே நம்பிக்கை உள்ளவர்களாக நாமும் நம்முடைய விசுவாச பாதையிலே நாம் முன்னேறி போவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்யக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, எந்த விதமான ஆபத்தானாலும் சரி, அந்த ஆபத்தை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்முடைய இரட்சகர், நம்முடைய தேவன், நம்முடைய அடைக்கலம், நம்முடைய கன்மலை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் தேவன் இருக்கிறார் என்கிற அந்த நிச்சயத்திலே நாம் கடந்து போகும் பொழுது நிச்சயமாக நாம் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழுகிற விஷயத்திலும், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற விஷயத்திலும், கர்த்தருக்காக நாம் பாடுபடுகிற விஷயத்திலும் கூட தேவன் நம்மை நிச்சயமாக தம்முடைய சிறகுகளின் நிழலிலே நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். தாவீது சொன்னது போல, என்னை உயர்த்துகிறவர் என்று சொல்லி
அவர் சொன்னது போல நம்மையும் உயர்த்துகிறவராகவும் அவர் இருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கூட தொடர்ந்து இந்த நாளிலே நாம் பயணிப்போம். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்திலே இன்னும் அதிகமாய் பெருகச் செய்வாராக. ஆமென்.